மருத்துவத்துறையில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மேற்கொண்ட பல்வேறு நடவடிக்கைகளால் நாட்டிலேயே தமிழகம் முதன்மை மாநிலமாக திகழ்கிறது. அனைவருக்கும் உயர் மருத்துவம் மற்றும் அதிநவீன சிகிச்சைகளை வழங்கும் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம், பச்சிளம் குழந்தைகளுக்கு அவசர கால ஊர்தி, அம்மா மருந்தகம், அம்மா குழந்தைகள் நல பரிசு பெட்டகம், குடும்ப நலத்திட்டம், தாய்ப்பால் வங்கி, மருத்துவத்துறையை நவீனப்படுத்த தொடங்கப்பட்டுள்ள 108 ஆம்புலன்ஸ் சேவை என தாய உள்ளத்தோடு முதலமைச்சர் செயல்படுத்தியுள்ள எண்ணற்ற மகத்தான திட்டங்கள் குறித்த செய்தி தொகுப்பு. மனிதவள மேம்பாட்டில் முக்கிய பங்கு வகிப்பதும், மக்களின் வாழ்வு வளம் பெறவும் கல்விக்கு இணையான பங்கு வகிப்பதும் மக்கள் நல்வாழ்வு ஆகும். எனவேதான் மக்கள் நல்வாழ்வுக்கென பல்வேறு முன்னோடி திட்டங்கள் எனது அரசால் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. ஏழை எளியோரும் சிறந்த மருத்துவ சிகிச்சை பெறும் வகையில் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. கருவுற்ற ஏழை தாய்மார்களுக்கு ஏற்படும் வருமான இழப்பை ஈடு செய்யும் வகையிலும், கர்ப்ப காலத்தில் சத்தான உணவு உட்கொண்டு நிறைவான எடையுள்ள குழந்தையை ஈன்றெடுக்கும் வகையிலும், இரத்தச்சோகை மற்றும் பேறு காலத்திற்கு பின் ஏற்படும் நோய்களை தடுக்கும் வகையிலும் தடுப்பூசிகள் போடப்பட்டு குழந்தைகள் நல்ல உடல் ஆரோக்கியத்துடன் இருப்பதை உறுதி செய்யும் வகையிலும் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதி உதவி திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. நாட்டிலேயே முதலாக மாநிலத்தில் சுகாதாரத்துறைக்கென தனியாக மருத்துவ பணிகள் தேர்வு வாரியம் அமைக்கப்பட்டுள்ளது. மருத்துவர்கள் மற்றும் பணியாளர்கள் 14,707 பேர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இந்தியாவிலேயே அரசு துறையில் முதலாக சிசு மரண விகிதத்தை குறைப்பதற்காக அவசர கால சிசு பராமரிப்பு சேவை எனது அரசால் துவக்கப்பட்டுள்ளது. மக்களால் நான், மக்களுக்காகவே நான் எனும் தாரக மந்திரத்தோடு தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக அல்லும் பகலும் அயராது பாடுபட்டு தன் வாழ்வையே தமிழ் மக்களுக்காக அர்ப்பணித்துள்ள முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா எண்ணற்ற மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார். இதன் மூலம் தமிழகம் அனைத்து துறைகளிலும் முன்னணி மாநிலமாக திகழ்ந்து வருகிறது. குறிப்பாக சுகாதாரத்துறையில் பல்வேறு மகத்தான சாதனைகளை தமிழகம் நிகழ்த்தியுள்ளது. ஏழை எளிய நடுத்தர மக்களும் உயர்தர சிறப்பு சிகிச்சை பெறும் நோக்கில் தொடங்கப்பட்ட உன்னத திட்டம் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு. அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் விலையில்லா மருத்துவ மற்றும் அறுவை சிகிச்சை வழங்குவதற்காக ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆண்டுக்கு 1 லட்சம் ரூபாய் வரை வழங்கப்படுகிறது. இத்திட்டத்தில் 1016 வகையான சிகிச்சை முறைகள், 1,50,000 ரூபாய் மதிப்பிலான 77 வகையான சிகிச்சை முறைகள், 23 முக்கிய பரிசோதனைகள் மற்றும் 113 தொடர் சிகிச்சைகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தில் பயனாளிகளுக்கு மருத்துவ சிகிச்சை செலவு அனைத்தையும் வழங்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை, அறுவை சிகிச்சைக்கு பின்னர் நோய் தடுப்பு சிகிச்சை உட்பட சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை, எலும்பு மஜ்ஜை மாற்று அறுவை சிகிச்சை, காதுவால் உள்வைப்பு அறுவை சிகிச்சை, ஸ்டெம் செல் மாற்று அறுவை சிகிச்சை, குழந்தைகளுக்கு உதவிடும் வகையில் 1,50,000 ரூபாய்க்கு மேலாக ஏற்படும் கூடுதல் செலவினத்தை அரசே ஏற்கும் வகையில் 10 கோடி ரூபாயில் மூலதன நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் 34 வகையான சிறப்பு சிகிச்சைகள் மற்றும் அரசு மருத்துவமனைகளுக்கென 64 வகையான சிகிச்சை முறைகள் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. சுகாதாரத்துறைக்கு இன்றைக்கு மிக அதிகமான நிதியை மாண்புமிகு முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஒதுக்கியதனால் இன்றைக்கு உலக சுகாதார நிறுவனமும் மத்திய அரசும் மற்ற பல்வேறு உலக நிறுவனங்களும் பாராட்டக்கூடிய வகையில் சுகாதாரத்துறை இன்றைக்கு இந்தியாவுடைய முதன்மை துறையாக மட்டுமல்லாமல் ஒரு முன்னோடி துறையாக, ரோல் மாடலாக இன்றைக்கு விளங்கி கொண்டிருக்கிறது. இந்த 5 ஆண்டுகளில் 32 லட்சத்திற்கும் மேற்பட்ட மகப்பேறு பெண்கள் இதில் பயனடைந்திருக்கிறார்கள் என்பது ஒரு மகத்தான சாதனையாகும். முதலமைச்சர் அம்மா அவருடைய விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம்
உன்னதமான திட்டம். பச்சிளம் குழந்தைகளுக்கான சிறப்பு ஊர்தி, ஃபுல் எக்யூப்டு நியோனட்டல் ஆம்புலன்ஸ், தகவல் ஆலோசனை புகார் 104 என்ற சேவை மையம். இந்தியாவிலேயே முதன்முறையாக பெண்கள் எமர்ஜென்சி முன்னோடி திட்டமான ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டர் என சுகாதாரத்துறை எஞ்சி நிற்கிறது. இதுவரையில் சுமார் 41,362 பேர் இந்த திட்டத்தின் மூலம், இந்த மாண்புமிகு முதல்வர்களின் விரிவான காப்பீடு திட்டத்தின் மூலம் பயன்பெற்றுள்ளார்கள் குமரி மாவட்டத்தில் மட்டும். இதற்காக சுமார் 75,72,99,503 ரூபாய்கள் நமது அரசு செலவிடப்பட்டுள்ளது. கருவுற்ற தாய்மார்களின் நலனுக்காக பல கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு வறுமை கோட்டிற்கு கீழ் நகர் மற்றும் ஊரக பகுதிகளில் வாழும் கருவுற்ற தாய்மார்களுக்கு முறையே 600 ரூபாய் மற்றும் 700 ரூபாய் வழங்கப்படுகிறது. இத்தொகை டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதியுதவி திட்டத்தில் வழங்கப்படும் 12,000 ரூபாய் நிதி உதவியுடன் பெண்களுக்கு மகப்பேறு காலத்திற்கு பிறகு கூடுதலாக அளிக்கப்படுகிறது. எக்மோர் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்காக வந்திருக்கோம். எக்மோர் ஹாஸ்பிட்டலில் நல்ல ட்ரீட்மெண்ட் எல்லாமே நல்லபடியாக பார்த்துட்டு இருக்காங்க. அம்மா கொடுக்குற 12,000 எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது அம்மாவுக்கு நாங்கள் ரொம்ப நன்றியை தெரியும். ஒவ்வொரு கருவுற்ற தாய்மார் மற்றும் நோயுற்ற இளம் சிசுக்களுக்கு விலையில்லா மருந்து, மருத்துவ பரிசோதனை, மருத்துவமனையில் தங்கும் நாட்களில் கட்டணமில்லா உணவு, வீட்டிலிருந்து மருத்துவமனைக்கும் மருத்துவமனையிலிருந்து பரிந்துரை மையங்களுக்கும் சிகிச்சை முடிந்த பின் வீட்டிற்கு அழைத்து சென்றுவிட போக்குவரத்து போன்ற வசதிகள் செய்து தரப்படுகின்றன. மருத்துவ கல்லூரிகளில் உள்ள மருத்துவ பிரிவுகள் மாவட்டங்களுக்கான பரிந்துரை மையங்களாக உள்ளன. மேலும் உயர் சார்பு பகுதிகள் எனப்படும் ஹை டிபெண்டன்ட் யூனிட்ஸ் மற்றும் தீவிர கண்காணிப்பு பகுதியில் இருக்கும் தாய்மார்களுக்கு தீவிர சிகிச்சை அளிப்பதற்காக மருத்துவ கல்லூரிகளில் உள்ள மகப்பேறு பிரிவுகளில் உயர் அபாய நிலையில் உள்ள தாய்மார்களுக்கு சிகிச்சை அளிக்க 6 மருத்துவ அலுவலர்கள், அவசர பேறுகால பயிற்சி பெற்ற மருத்துவ அலுவலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். சுகாதார பணியாளர்களை கொண்டு மருத்துவமனை அளவில் பச்சிளங்குழந்தைகளுக்கு பரிசோதனை, அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் குழந்தைகளுக்கு நடமாடும் மருத்துவ குழுக்கள் மூலம் குறைகள் கண்டறியப்பட்டு சிகிச்சை மேற்கொள்ளப்படுகின்றன. அனைத்து மாவட்ட மருத்துவமனைகளிலும் குழந்தைகளை தாக்கும் நோய்களை கண்டறிந்து ஆரம்ப நிலையிலேயே சிகிச்சை அளிக்கும் விதத்தில் மையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. தமிழகத்தை பொறுத்தவரை முதலமைச்சர் தன்னுடைய விஷன் 2023 சுகாதாரத்துறையை பொறுத்தவரை அதோட இலக்கு வளர்ந்த நாடுகளுக்கு இணையாக மட்டுமில்லாமல் மிஞ்சும் வகையில் நம்ம அந்த குறியீடை அடைய வேண்டும் என்ற நோக்கத்தில் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வந்திருக்கிறார்கள். மேட்டர்னிட்டி பெனிஃபிட் ஸ்கீம் பொறுத்தவரை இது ஒரு கண்டிஷனல் கேஷ் டிரான்ஸ்ஃபர். இது மிக முக்கியமான ஒரு திட்டம் என்பதால் இந்த திட்டத்தின் கீழ் நமக்கு குறிப்பாக என்னென்னா இந்த பெண்களோட இன்ஃபென்ட் மார்டாலிட்டி ரேட், அதுக்கப்புறம் மேட்டர்ன் மார்டாலிட்டி ரேட் குறையும் வகையில் மிக சிறப்பாக இந்த திட்டம் செயல்பட்டது. அனைத்து மாவட்டங்களில் உள்ள 256 மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையங்களில் பணிபுரியும் மருத்துவ அலுவலர்களுக்கு அல்ட்ராஸ்கேன் பரிசோதனை மூலம் கருவில் உள்ள குழந்தையின் குறைபாடுகளை நேரடியாகவும் இணையதளம் வழியாகவும் கண்டறிய பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் கருவில் உள்ள சிசுக்களின் குறைபாடுகளை கருவுற்றிருக்கும் காலத்தின் முதல் 3 மாத காலங்களில் கண்டறியும் வகையில் சிறப்பு மென்பொருள் அல்ட்ராஸ்கேன் பரிசோதனையில் திறன் பெற்ற தனியார் துறையுடன் கூட்டாக இணைந்து வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஸ்கேன் பட ஆவண தொகுப்புகள் தொடர் ஆய்வுக்கான ஓராண்டு பயிற்சி மருத்துவர்களின் திறனை மேம்படுத்த உதவுகிறது. முதலமைச்சர் சிறப்பான வழிகாட்டுதல் மற்றும் அறிவுறுத்தலின் பேரில் டெங்கு காய்ச்சலுக்கு பாரம்பரிய மருந்துகளான பப்பாளி இலைச்சாறு, மலைவேம்பு இலைச்சாறு, நிலவேம்பு குடிநீர் ஆகியவை மாநிலம் முழுவதும் உள்ள அரசு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்ட உள்நோயாளிகளுக்கு வழங்கப்பட்டது. இந்த சிகிச்சை முறை மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றதை அடுத்து தொடர்ந்து மூலிகை சாறுகள் வழங்கப்பட்டதன் அடிப்படையில் தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் முற்றிலுமாக கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. நாட்டிலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான் சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, யோகா மற்றும் இயற்கை மருத்துவம், ஹோமியோபதி ஆகிய 5 பிரிவுகளின் கீழ் அரசு மருத்துவக் கல்லூரிகள் இயங்கி வருகின்றன. தமிழகத்தில் 2 சித்தா கல்லூரிகளும், 1 ஆயுர்வேத மருத்துவக் கல்லூரியும், 1 யுனானி மருத்துவக் கல்லூரியும், 1 யோகா மற்றும் இயற்கை மருத்துவக் கல்லூரியும், 1 ஹோமியோபதி கல்லூரி ஆகிய 6 அரசு கல்லூரிகளும் 20 தனியார் மருத்துவக் கல்லூரிகளும் செயல்பட்டு வருகின்றன. தமிழ்நாடு மூலிகை பண்ணை மற்றும் மூலிகை மருந்து கழகம் 1983ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது.
தமிழக அரசுக்கு சொந்தமான மூலிகை மருந்து கழகத்தின் முக்கிய நோக்கங்களில் ஒன்று மூலிகை மருந்துகளை தயாரித்து மாநிலத்தில் இயங்கும் இந்திய முறை மருத்துவமனைகளின் தேவையை நிறைவு செய்தலாகும். இக்கழகத்தின் தலைமை அலுவலகம் சென்னை அரும்பாக்கம் அண்ணா மருத்துவமனை வளாகத்தில் அமைந்துள்ளது. இதன் தொழிற்கூடம் காஞ்சிபுரம் மாவட்டம் ஆலத்தூரில் உள்ள சிட்கோ மருந்துசை வளாகத்தில் இயங்கி வருகிறது. பொதுமக்களுக்கு மேம்படுத்தப்பட்ட மருத்துவ அறிவுரை மற்றும் சுகாதார ஆலோசனை வழங்க இக்கழகத்தின் தலைமை அலுவலக கட்டடத்தில் இலவச ஆலோசனை மையம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இங்கு சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, யோகா மற்றும் இயற்கை மருத்துவமனை என அனைத்து மருத்துவ முறைகளில் மருத்துவர்கள் சுழற்சி முறையில் பணிபுரிகின்றனர். இந்த நிறுவனம் தற்பொழுது 117 வகையான மருந்துகளை உற்பத்தி செய்து வருகிறது. மாநில நலவாழ்வு சங்கம் மற்றும் பல்வேறு இயக்கங்களின் மூலம் திருத்தி அமைக்கப்பட்ட காசநோய் திட்டம், தேசிய மனநலத் திட்டம், பூச்சிகளால் பரவும் நோய்களுக்கான தேசிய கட்டுப்பாட்டு திட்டம், நாடு தழுவிய தடுப்பூசி திட்டம், பள்ளி சிறார் நலத்திட்டம் உள்ளிட்ட தேசிய திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன. மருத்துவ நிர்வாகம், மருத்துவ சேவைகளை உள்ளடக்கி பல்வேறு வசதிகளை மாநிலம் முழுவதும் கிடைக்கச் செய்து புதிதாக பரவும் நோய்கள் மற்றும் புலம்பெயர் சவால்களை சமாளிக்கும் வகையில் மருத்துவ நிர்வாகம் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வருகிறது. மனித வளம் எந்த ஒரு நிறுவனத்திற்கும் முக்கியமானதாகும். மக்கள் நல்வாழ்வு மற்றும் குடும்ப நலத்துறை 10க்கும் மேற்பட்ட இயக்கங்களையும் பல்வேறு அரசு மருத்துவ நிலையங்களில் 200 வகைக்கும் மேற்பட்ட பணியிடங்களையும் கொண்டுள்ளது. இத்துறையின் சிறப்பு திட்டங்களில் லட்சத்திற்கும் மேற்பட்ட பணியிடங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. மருத்துவம் சார்ந்த மற்றும் மருத்துவம் சாரா பணியிடங்களுக்கான நேரடி நியமனங்களை விரைந்து நிரப்ப மருத்துவத்துறைக்கென ஒரு வாரியம் செயல்படுகிறது. இணையதளங்கள் வாயிலாக விண்ணப்பங்களை பெற்று போட்டித் தேர்வுகளை மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் நடத்தி வருகிறது. ஆண்டுதோறும் உதவி மருத்துவர்களை தேர்ந்தெடுப்பதோடு பணியாளர் தொடர்பான நடவடிக்கைகள் வெளிப்படையாகவும் நேர்மையான முறையில் இருக்கும் வகையிலும் தேர்வு முறையை இவ்வாரியம் ஒழுங்குபடுத்தி வருகிறது. மருத்துவத்துறை வலுப்பட வேண்டாம், ஹியூமன் ரிசோர்சஸ், அதுக்கு தான் இந்த MRB மெடிக்கல் ரிக்ரூட்மெண்ட் போர்டு என்று ஒரு தனி ரிக்ரூட்மெண்ட் போர்டு அமைத்து 6000க்கு மேற்பட்ட மருத்துவர்கள் உட்பட சுமார் 14,707 நபர்களை பணியமர்த்த அது வழிவகை செய்தது. ஒட்டுமொத்தமாக இந்த 5 ஆண்டுகளில் சுகாதாரத்துறையில் பல புரட்சிகரமான திட்டங்கள் மற்றும் தேவையான பணியாளர்கள் மற்றும் தேவையான கருவிகள் வழங்கியதனால் தமிழ்நாடு ஒரு முன்னோடி மாநிலமாக மட்டுமல்லாமல் மற்ற மாநிலங்களுக்கு எடுத்துக்காட்டாக உள்ளது. அரசு மருத்துவமனைகளில் நச்சு முறிவு சிகிச்சை மையங்களில் பாம்பு கடி மற்றும் நச்சுகளினால் பாதிக்கப்படும் நோயாளிகளுக்கு சிறப்பான சிகிச்சை அளிக்கும் பொருட்டு 64 நச்சு முறிவு சிகிச்சை மையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. பழங்குடியின உள்நோயாளிகளுக்கான மருத்துவ சேவை மலைவாழ் மக்கள் அதிகம் வசிக்கும் பகுதிகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மருத்துவமனைகள் மூலம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தற்போது நீலகிரி மாவட்டம் கூடலூரில் உள்ள அஸ்வினி மருத்துவமனை மற்றும் அம்பலமூலாவில் உள்ள வயநாடு மலைவாழ் மக்கள் சங்க மருத்துவமனை மூலமாகவும், தருமபுரி மாவட்டம் சிட்டிலிங்கியில் உள்ள பழங்குடியின சுகாதார மேம்பாட்டு அமைப்பு மூலமாகவும் இச்சேவை வழங்கப்பட்டு வருகிறது. ஒருங்கிணைந்த அவசரகால மகப்பேறு மற்றும் பச்சிளம் குழந்தை பராமரிப்பு மருத்துவமனைகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த 126 சீமாங் மருத்துவமனைகளில் பிரசவ காலத்தில் தாய்மார்களுக்கும் சிசுக்களுக்கும் தகுந்த சேவை 24 மணி நேரமும் வழங்கப்படுகிறது. பாப்பா பிறக்கும்போது 750 கிராம் தான் இருந்துச்சு. ரொம்ப அன்கண்டிஷன் சொன்னாங்க. இப்போ 900 கிராம் ஆயிருக்கு. இங்கே கொடுக்குற சிகிச்சைலாம் நல்லா இருக்குது. ப்ரைவேட்டை விட இங்கே நல்லாவே சிகிச்சை கொடுக்குறாங்க. அதனால் எங்கள் பாப்பா இப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு. இப்போ பரவாயில்ல. பாப்பாவுக்கு இங்கே கொடுக்குற சிகிச்சைக்கு ரொம்ப தேங்க்ஸ். அம்மாவுக்கும் ரொம்ப நன்றி. தமிழ்நாடு சுகாதார திட்டம் ஒருங்கிணைந்த அவசரகால மகப்பேறு மற்றும் பச்சிளம் குழந்தை பராமரிப்பு மருத்துவமனைகளுக்கு கூடுதலாக 508 சிறப்பு மருத்துவர்கள் மற்றும் 562 செவிலியர் பணியிடங்கள் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ளது. மருத்துவ தகவல் மேலாண்மை திட்டம், தகவல் தொழில்நுட்பம் மற்றும் மேலாண்மை முறை ஆகியவற்றின் மூலம் அரசு மருத்துவமனையின் சேவையை பலப்படுத்தும் நோக்கில் ஏழை எளிய மக்களுக்கு மேம்படுத்தப்பட்ட மருத்துவ சேவை வழங்கப்பட்டு வருகிறது. நிகழ் நொடிப்பொழுதில் மாநிலத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களில் இருந்து சுகாதார தகவல் பெறப்பட்டு இயக்கங்களில் உடனடி முடிவு எடுக்க இத்திட்டம் உதவுகிறது. இதற்காக 216 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து 20,000 சுகாதார பணியாளர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது. ஓமந்தூரார் எஸ்டேட்டில் இருக்கும்
புதிய அரசு மருத்துவ கல்லூரியை 100 சீட்டு MBBS சீட்டு இந்த வருடத்திலிருந்து மருத்துவர் மாணவர்களை சேர்த்திருக்கிறார்கள். இனி அடுத்த வருடமும் புதுக்கோட்டையிலும் கரூரும் முக்கியமாக ஒரு மெமராண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணியிருக்கிறோம். ஸோ இது வரும் காலங்களில் MBBS சீட் ப்ராட் ஸ்பெஷாலிட்டியாக MD/MS மேலும் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி இத்தனையும் அம்மா அவர்கள் நேரடி கவனத்தால் தான் இன்று மருத்துவ படிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுத்து அத்தனை படிப்புக்கும் உரிய சலுகைகளும் ஸ்காலர்ஷிப் எல்லாமே கொடுத்திருக்கிறார்கள். 108 அவசரகால சேவையை மேலும் செம்மைப்படுத்த வேண்டும் என்ற உயரிய நோக்கில் முதல் உதவிக்காக இருசக்கர வாகனங்களின் சேவையை வாகனங்கள் மூலம் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு புதிய திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. சாலை விபத்துகளில் விலை மதிப்பற்ற மனித உயிரிழப்புகளை தடுக்கவும், பாதிக்கப்படும் குடும்பங்கள் மன உளைச்சலுக்கு ஆளாவதோடு வருமானம் ஈட்டும் நபரை இழந்தும் பொருளாதார நெருக்கடிக்கு ஆளாவதை தவிர்க்கவும் பேருதவியாக அமைந்துள்ளது. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அரசு மருத்துவமனைகளில் விபத்து மற்றும் தலைக்காய சிகிச்சை மையங்களை ஏற்படுத்தி வருவதோடு 108 அவசர கால ஆம்புலன்ஸ் திட்டத்தில் செயல்பட்டு வரும் வாகனங்களின் எண்ணிக்கையை கடந்த 5 ஆண்டுகளில் 755ஆக உயர்த்தியுள்ளது. இது மட்டுமின்றி 66 பச்சிளம் குழந்தைகளுக்கான சிறப்பு அவசர கால ஊர்திகள், 78 மலையோரங்கள் மற்றும் மணல் பாங்கான பகுதிகளில் இயங்கக்கூடிய சிறிய ரக அவசர கால ஊர்திகள், சென்னை புறநகர் பகுதியில் 2 அவசர கால சிகிச்சை மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. இந்தியாவிலேயே முதல் முறையாக பெண் மருத்துவ உதவியாளர்களால் இயக்கப்படும் அவசர கால முதல் உதவிக்கான ஸ்கூட்டர் வடிவிலான இருசக்கர வாகனங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அவசர காலத்தில் முதலுதவிக்கான 2 சக்கர வாகனங்களை துவக்கி வைத்தார்கள். தொடர்ந்து பல்வேறு அவசரகால தேவைகளுக்காக இந்த 2 சக்கர வாகனங்கள் பொதுமக்களிடையே பெருமளவு வரவேற்பை பெற்றுள்ளது. பைக் ஆம்புலன்ஸுங்கிறது நம்ம நார்மல் ஆம்புலன்ஸ் வந்து சீனுக்கு போய் ரீச் ஆகி பக்கத்தில் இருக்க ஜிஹெச்சுக்கு அட்மிட் பண்ணுறதோட அட்வான்ஸாக அவங்களுக்கு என்ன எமர்ஜென்சி இருக்குங்கிற, இப்போ ஆக்சிடென்ட் கேஸ்க்காக ஒரு கால் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம பைக் ஆம்புலன்ஸ் அசைன் பண்ணோன்னா எவ்வளோ சீக்கிரம் வந்து பைக் ஆம்புலன்ஸ் ஸ்பாட்டுக்கு போய் ரீச் ஆகுறாங்களோ அவ்வளோ சீக்கிரம் பேஷண்ட்டுக்கு க்யூர் கொடுத்து சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க. பின்னாடியே நம்ம நார்மல் ஆம்புலன்ஸ் வந்தோன்னா அவங்கள சேவ் பண்ணி நியர்பை ஜிஹெச் கொண்டு போய் அட்மிட் பண்ணுவாங்க. 1 மணிக்கு காருக்கெல்லாம் ரெடி பண்ணுற ஒன்றுமே கிடைக்கல. அதுக்கப்புறம் 108க்கு ஃபோன் பண்ண உடனே வந்து கூட்டிகிட்டு வந்து இங்கே எக்மோரில் சேர்த்தாங்க. நல்லபடியாக சுகப்பிரசவமாச்சு. அந்த 108 மட்டும் கிடைக்கலன்னா ரொம்ப கிரிட்டிக்கலான பொசிஷனாக இருந்திருக்கும். அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. மருத்துவத்துறையில் அளப்பரிய சாதனைகளை தொடர்ந்து அறிமுகப்படுத்தி வரும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் சிந்தனையில் உதித்த மகத்தான திட்டங்களில் ஒன்று அம்மா குழந்தை நல பரிசு பெட்டகம். அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் 1000 ரூபாய் மதிப்புள்ள அம்மா குழந்தை நல பரிசு பெட்டகம் வழங்கப்பட்டு வருகிறது. அம்மா குழந்தை நல பரிசு பெட்டகத்தில் குழந்தையை பாதுகாப்பாக பராமரிப்பதற்கு தேவையான துண்டு, குழந்தைக்கான உடை, படுக்கை, கொசுவலை, நாப்கின், 100 மில்லிலிட்டர் அளவு கொண்ட எண்ணெய் டப்பா, பிளாஸ்டிக் குப்பியில் 60 மில்லிலிட்டர் ஷாம்பு, சோப்புடன் கூடிய சோப்பு பெட்டி, நகவெட்டி, கிலுகிலுப்பை, பொம்மை, 250 மில்லிலிட்டர் அளவு கை கழுவும் திரவம் உள்ளிட்ட 16 வகையான பொருட்கள் உள்ளன. பிரசவித்த தாயின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் தாய்ப்பாலை அதிகரிக்கவும் அம்மா குழந்தை நல பரிசு பெட்டகத்தில் உள்ள சௌபாக்கியா சுண்டிலேகியம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது என்கின்றனர் பயனாளிகள். திருப்பூர் பின்னலாடை தொழில் நிறுவனங்களில் வட மாநிலங்களைச் சேர்ந்த பெண் தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். அம்மா குழந்தை நல பரிசு பெட்டகத்தை பெற்றுக்கொண்ட உத்தரப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த அம்ரிதா என்ற பெண் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு நெஞ்சம் நெகிழ நன்றி தெரிவித்தார். எடை குறைந்த குழந்தைகளையும் குறைமாத குழந்தைகளையும் காப்பாற்ற தாய்ப்பால் மிக அவசியம். இதனைத் தொடர்ந்து எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனையில் 2014ஆம் ஆண்டு தாய்ப்பால் வங்கி தொடங்கப்பட்டது. நான் கடலூர் டிஸ்ட்ரிக்டில் பண்ருட்டிக்கு பக்கத்தில் மணப்பாக்கங்கிற கிராமத்தில் வசித்து வந்தேன். எனக்கு ஜனவரி 7ஆம் தேதி குழந்தை பிறந்துச்சு. எனக்கு இந்த 1 மந்த்தாக சரியாக பால் கிடைக்கல. அம்மா ஆரம்பித்து வச்ச இந்த மில்க் பேங்க் திட்டத்து மூலமாக என் குழந்தைக்கு நிறைய பால் கொடுக்குறாங்க. என் குழந்தை இப்போ நல்லா இருக்குது. அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. குழந்தைகளின் நலனில் அக்கறை கொண்ட முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவின் பேரில் பணி மற்றும் பயண நிமித்தமாக வெளியே செல்லும் பாலூட்டும் தாய்மார்களுக்கு மாநிலம் முழுவதும் 351 பேருந்து நிலையங்களில் தனி அறைகள் அமைக்கப்பட்டுள்ளன.
இத்திட்டமும் பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. இப்போது நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன், ஆரணிக்கு போகிறேன். இப்போ அங்கேருந்து நான் கிளம்பி இப்போ கிட்டத்தட்ட ஒரு 1 hour ஆகிடுச்சு. இப்போ ஊருக்கு போகிறதுக்கு எப்படியும் 4 hours ஆகும். இந்த இடைப்பட்ட நேரத்தில் குழந்தைக்கு ஃபீட் பண்ணாத இருந்தால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். அதனால் இந்த மாதிரி ரூம் திறந்தது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அம்மாங்களாம் ரொம்ப இதை பெட்டராக ஃபீல் பண்ணுறோம் நாங்கள். அம்மாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏழை எளிய மக்கள் பயன்பெற நியாயமான விலையில் தரமான மருந்துகளை விற்பனை செய்யும் வகையில் கூட்டுறவுத்துறை சார்பில் பல்வேறு மாவட்டங்களில் அம்மா மருந்தகங்களை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா திறந்து வைத்தார். மக்கள் அதிகம் வந்து செல்லும் இடங்களான பேருந்து நிலையங்கள், மார்க்கெட் போன்ற இடங்களில் அம்மா மருந்தகங்கள் செயல்பட்டு வருகின்றன. மேலும் இந்த மருந்தகங்களில் உயிர்காக்கும் மருந்துகளை சிறப்பாக பாதுகாக்கும் வகையில் குளிர்சாதன பெட்டி உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டுள்ளன. கூட்டுறவு சங்கங்களில் பணிபுரியும் கணினி பயிற்சி பெற்ற விற்பனையாளர்களோடு அவுட் சோர்சிங் எனப்படும் வெளிக்கொணர்வு முறை மூலம் மருந்தாளுநர்களும் அம்மா மருந்தகங்களில் பணியமர்த்தப்பட்டுள்ளனர். தனி மனிதனுக்காக சமூகமும் சமூகத்திற்காக தனி மனிதனும் என்ற கூட்டுறவு கொள்கையை அடிப்படையாக கொண்டு தமிழகத்தில் மருத்துவத்துறையை வலுப்படுத்துவதிலும் முன்னேற்றமடைய செய்வதிலும் தொலைநோக்கு பார்வையுடன் ஆக்கப்பூர்வமான பல திட்டங்களை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அரசு சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது. சுகாதாரத்துறையில் மேற்கொண்டுள்ள பல்வேறு மகத்தான சாதனைகள் இதற்கு சான்றாகும்.